இப்போ இது வந்து கவுன்சிலிங்னால என்ன, நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றது அட்வைசிங் கிடையாது. அட்வைஸே பண்ணக்கூடாது, அதுதான் கவுன்சிலிங். ரொம்ப ஓவர் டயட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்பவும் அப்பயும் நல்லா நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். ஓகே. எனக்கு என்ன நார்மலாக எப்படி இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் கிடையாது. நார்மல் ஃபுட் என்னவோ அதுதான் சாப்பிடுவோம். பட் ஆக்டிவாக இருக்கும் நிறைய ஒர்க். நம்ம ஹீரோயினாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆகல. அது அந்த சமயமே நான் வந்து பாலுமேந்திர சார் கூட நடிச்சிருக்கேன், Yes, yes, yes. டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். ஜாதிமல்லின்னு ஒரு படம், அதில் வந்து நான் கேரக்டர் பண்ணேன். ஆனால் கிளாமர் தான் பிடிச்சிருந்துச்சு எல்லாரும். நீ 100 படம் வேணாலும் நடிங்க, ஆனால் அந்த படிப்புக்கான மரியாதை எதுக்குமே ஈக்குவல் பண்ணவே பண்ணாது. இன்னைக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கான மரியாதைங்கிறது வேறு இருக்கு, இப்பவும் இருக்கு. நமக்கு வந்து நம்ம படிக்கலைனாலும் நம்ம நிறைய படங்கள் நடித்தாலும் அந்த இது இருக்கு. பட் ஒரு 1 ஸ்டெப் மேலே அந்த ஒரு டிக்னிஃபைடான ஒரு இமேஜ் வந்து படித்ததுனால தான் எனக்கு கிடைச்சது. நான் ஆத்மான்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு சாமி பாட்டு தான் பண்ணேன். சாமி பாட்டில் வந்து அது கூட வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் வந்து தேர் ஆல்சோ தே saw my figure. You are doctorate in psychology, right? ஆமாம். அதுக்கப்புறமா நான் அதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து நடிச்சிட்டு இருக்கும் போது நான் வந்து சைக்காலஜி எல்லாம் படித்து முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். படிக்க ரொம்ப பிடிக்குமா, இல்லை இண்டஸ்ட்ரிக்கு வந்தும் இல்லை இப்போ ஓகே நம்ம டாக்டரேட் வாங்கணுங்கிறதுக்காக படிச்சிங்களா, இல்லை பிடிச்சி படிச்சிங்களா, எப்படி? நீ 100 படம் வேணாலும் நடிங்க, ஆனால் அந்த படிப்புக்கான மரியாதை எதுக்குமே ஈக்குவல் பண்ணவே பண்ணாது. இன்னைக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கான மரியாதைங்கிறது வேறு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு படிச்சிருந்தோன்னா அந்த இருக்குது, இப்போவும் இருக்குது. நமக்கு வந்து நம்ம படிக்கலைனாலும் நம்ம நிறைய படங்கள் நடித்தாலும் அந்த இது இருக்குது. பட் ஒரு 1 ஸ்டெப் மேலே அந்த ஒரு டிக்னிஃபைடான ஒரு இமேஜ் வந்து படித்ததுனால தான் எனக்கு கிடைச்சது. நிச்சயமா. அண்ட் த மொமெண்ட், அந்த டாக்டரேட் மொமெண்ட் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு? ஆமாம், டாக்டரேட் வந்து ஆக்சுவலாக வந்து தே ஹேட் அப்ரோச்ட் மீ ஃபார் என்ன, நீங்கள் ஃபிலிம்கே வாங்கிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. ஓகே. வி வாண்ட் டு கிவ் யூ. நான் சொன்னேன் எனக்கு எதுக்கு அதுக்கு அப்படின்னு. நான் சினிமாவில் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஸ்டார்ஸோடு பண்ணியிருக்கீங்க, இத்தனை வருஷம் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க சினி ஃபீல்டில், நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் நான் படிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் ஆகிருக்கேன், ஐ ஹவ் பீன் டூயிங் கவுன்சிலிங், எனக்கு அந்த ஃபீல்டில் கிடைச்சதுன்னா எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு. தென் தே அனலைஸ்ட் எவ்ரி திங். என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறமா ஒரு மேட்டர் ஆஃப் 10 இயர்ஸ் நான் என்னென்ன பண்ணேன் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அதெல்லாம் அனுப்பி அவங்க அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி தென் தே ப்ரொவைடட் மீ டாக்டரேட். ஓகே, கிரேட். ஈஸியாக கிடைக்கல, கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கல. எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், வி வில் ஹாவ் அ ப்ரீஃப் இன்டர்வியூ வித் தெம், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஓகே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அப்படின்ட்டு then they provided me that. Great ma'am. மேம் இப்போ சைக்காலஜி அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கவுன்சிலிங் கொடுக்கறது சம்வேர்? பர்சனலி நான் இப்போ வந்து நான் வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கேன், 1-to-1 கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு ப்ராடர் வேல நான் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நவ் ஐ எம் நாட் மச் இன்டு ஃபீல்டுன்றதுனால இப்போ சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் வந்து நான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு. இட்ஸ் ஹை டைம் டு ஸ்டார்ட் நினைக்கிறேன் மேம். பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட். என் குழந்தைங்க எல்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போதே, நான் புனேல இருக்கும்போதே நான் கவுன்சிலிங்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், மைசூரில் இருக்கும்போது நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி கிடையாது. எனக்கு த்ரூ கான்டாக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த மாதிரி ஒரு லைக் ஃபேவர் மாதிரி பண்ணி கொடுத்து அப்படி வந்து நான் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு நான் பேமெண்ட் எதுவும் வாங்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஒரு கிராட்டிடியூட் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது கிஃப்ட்ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று கொடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆச்சுன்னு சொல்லி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தது. நவ் ஆஃப்டர் ஒரு ஸோ லாங் இயர்ஸ் இப்போ வந்து ப்ரொஃபஷ்னலாகவே அதை நான் பண்ணுன்றது வந்து ரெடியாக இருக்கேன். ஐ திங்க் இந்த ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம் நவ். ஏன்னா முன்னாடி வந்து 1-to-1 கவுன்சிலிங்லாம் நம்ம அதுக்கு வந்து நிறைய டைம் டிவோட் பண்ணணும். ஒரு பக்கம் ஷூட்டிங்கில் போயிட்டு இந்த பக்கம் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டிவோட் லாட் ஆஃப் டைம். அதனால இப்போ அதுக்கான நேரம். சூப்பர் மேம், கிரேட். கான்ட் வெயிட் டு see you லைக் இன்னும் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்பேஸில் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பீப்புளோட மைண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ இந்த மாதிரி பேசும்போது என்ன மேம் உங்களுக்கு என்ன அது மாறி இருக்கு, உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? பீப்புளோட பேசும்போது அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில்? ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணி வரும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைன்னுவாங்க. அது நம்மள பொறுத்தவரைக்கும், உலகத்தில இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும், அது ரொம்ப சில்லியான ஒரு பிரச்சனையா இருக்கும். ம். இதுக்கெல்லாமா வருவாங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்ட்டு. ஆனா, அவங்கள பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனை. ஆ. ஸோ, அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையா கேட்கணும். அந்த லிசனிங் டெண்டன்சி இருக்கணும். ஏன் இது இவ்ளோ பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு தெரியுதுன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்கள கைடு பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ, ஓகே. அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற அந்த இதுவே இல்லாம ஒரு அப்ரோச் ம். இருந்ததுனா தான் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கே குடுக்க முடியும். ஓகே, ஓகே. சோ டோன்ட் நைஸ். கீப் எனி பெர்ஸ்பெக்டிவ். ம்ஹ்ம். அப்புறம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. ம்ஹ்ம். இதெல்லாம் எதுவுமே இல்லாம மைண்ட கிளியரா, ம். ஓப்பனா வச்சுக்கிட்டு பேசினா தான் அது சரியா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஐ மீன் அது அது பண்றதுக்கு அது ஒரு தனி கலன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து கவுன்சிலிங்னால என்ன, நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றது அட்வைசிங் கிடையாது. ம். அட்வைஸே பண்ணக்கூடாது. அதுதான் கவுன்சிலிங். ம். நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கா ஒரு இது வரும். ஓ! இப்போ பேச 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 நம்ம கேட்குற கேள்விகள்னால, ம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ ஒரு பிரச்சனைக்கு என்கிட்ட வந்திருக்க இல்லையா? ஆ. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நானு. நான் கேட்க ஒவ்வொரு கேள்விகள், அந்த கேள்விக்கு பதில் கேள்வி, அது அப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்தா அப்படி எப்படி இருந்திருக்கும்? பேச பேச என்ன ஆகும்? உங்களுக்கே ஒரு லைட் எரியும். ஆ. ஓ! நம்ம இதில வந்து தப்பு பண்ணிட்டோமோ? ஓகே. ஓ! நம்ம இதுக்கு வந்து வேற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கலாமோ? ஓகே. அப்போ நம்ம வீட்டுக்கு போனதும் நெக்ஸ்ட் இப்படி இதுதான் பண்ணணும் அப்படின்றது, ம். அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கவுன்சிலிங். ஓ! நீங்க டைரக்ட்டா சொல்யூஷன் குடுக்க மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். ஆ. நான் யாரு சொல்யூஷன் சொல்றதுக்கு? உங்களுடைய சொல்யூஷன் உங்களுக்கு தான் வரணும். நீங்க தான் அத டிசைட் பண்ணணும். ஐ கான்ட் டேக் அ சொல்யூஷன் ஃபார் யூ. ஓகே. நாங்க அத கைட் பண்ணுவோம். அத யோசிக்கிறதுக்கான, அதாவது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன கெப்பாசிட்டி, அது வந்து ஒரு சில சமயம் இமோஷனலா இருக்கும்போதோ, இல்ல நீங்க வந்து ஆ ரொம்ப ஒரு டென்ஷனாவோ, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும்போது, கிளியரா யோசிக்கிற அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும். ம். நெறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். ம். வேற யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கா நீங்க வந்து ப்ரீ ஆக்குபைடா நீங்க இருப்பீங்க. நெறைய விஷயங்கள் உங்க தலைக்குள்ள இருக்கும். அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி, ஓகே திஸ் இஸ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம வந்து நம்ம இப்படி வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்டெப் நான் இத தான் நான் பண்ண போறேன். இது பண்ணாக்கா எனக்கு வந்து லைஃப்ல அடுத்த இதுக்கு போகலாம். இதுக்கு கிளியர் ஆகும். ம். அப்படிங்கிறத வந்து நம்ம உட்கார்ந்து நம்ம அந்த பேசும்போது அவங்களுக்கா தெரியும். ஆஹா! அதாவது இந்த சைட் ஆஃப் விசித்ரா மேம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஓ மை காட்! பயங்கர இன்டெலெக்சுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் சோ நைஸ் மேம். நீங்க வந்துட்டு நெறைய பேர டிப்ரஷன்ல பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் அவங்கள அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளிய கொண்டு வரும்போது, உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்? டிப்ரெஷன்லேருந்து வெளில கொண்டு வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து டிப்ரெஷன்ற வார்த்தை வந்து போகிற போக்கில் பார்க்கிங் கிடைக்கலன்னா, ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட், ஐ எம் நாட் கெட்டிங் பார்க்கிங் டுடே, ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட், இன்னைக்கு சினிமாவுக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் கிடைக்கல. அப்படி டிப்ரெஸ்டுக்கு வந்து மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு, எதுக்கு வேணாலும் டிப்ரெஸ்டுன்ட்டு. ஸோ டிப்ரெஷன் வந்து வந்ததை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இஸ் இட் டிப்ரெஷன் அப்படின்ட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ம். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. நல்லபடியாக நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க, அவங்க டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ம். ஸோ டிப்ரெஷனுக்கு பல வகைகள் இருக்குது. அது வந்து அது ரொம்ப ஈஸியாக அதை வந்து இப்போது எல்லாரும் எல்லாத்துக்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். ஸோ இட் இஸ் a வெரி பிக் டேர்ம். அண்ட் அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர ஹெல்ப் வேணும். ம். ஸோ அது அது வந்து இப்போ என்ன சில்லியாக எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சதுனால அதுக்கான முக்கியத்துவமே எதுவுமே தெரியாமல் இருக்குது அது. ம். நிச்சயமா, நிச்சயமா. அண்ட் டிப்ரெஸ்டா வந்திருக்க பெர்சன்ஸையும் நீங்க ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கல்ல? அவங்க அதுலேருந்து வெளிய வந்திருக்காங்க. They are trying to. I won't say immediately they will come out of it. ஓகே. They will try. வந்திருக்கிறவங்க டிப்ரெஷனில் எதுக்காக வந்தது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம அதை வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம சொல்லணும். ஆஸ் ஐ செட்ல It's a process. இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு நாளில் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து எங்களுடையது வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து மருந்து மாத்திரைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஐ எம் நாட், ஐ கான்ட் கிவ் எனிபடி எனி மெடிசன்ஸ். அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் எனக்கு வந்து இந்த இந்த கவுன்சிலிங் அளவுக்கு மட்டும்தான் நான் பண்ண முடியும். அதுக்கடுத்து டிப்ரெஷன்றது வந்து மெடிக்கலி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணுமோ, இல்லை வந்து அவங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் பண்ணணும், அவங்க அங்கே தான் போய் அப்ரோச் பண்ணணும். அது நான் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து அங்கே போயிட்டு அகெயின் தே கேன் கம் டு அஸ். அண்ட் இன்னும் ஃபர்தர் ஹீலிங்க்கு அதுக்கெல்லாம் வந்து
we can help அந்த மாதிரி Okay. counselors can help. So nice மேம். such a nice work you are doing actually. இப்போ இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போலாம் மேம். எங்க பிறந்து வளர்ந்தாங்க, அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி பேசலாம். நான் பிறந்ததெல்லாம் சென்னை தான். சென்னையில் தான் நான் பிறந்தேன். அம்மா அப்பா லவ் மேரேஜ். ஓகே. ஸோ சென்னையில் பிறந்த அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ என்னுடைய ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே சென்னை தான். அப்புறம் as usual மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் காலேஜ் போனேன். ஐ மீன் இட் இஸ் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணேன். ஏன்னா அந்த டைம் நான் பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ரெகுலர் காலேஜ் போக முடியல. இருந்தாலும் அப்பாட்ட அடம் பண்ணி அப்பா ஐ நீட் டு டூ மை கிராஜுவேஷன் சொல்லிட்டு அடம் பிடிச்சி காலேஜ் போனீங்க. ஆமாம், என்னத்துக்குமான்னு தான் சொன்னார். நான் சொன்னேன் நான் இல்லைப்பா லெட் மீ ஃபினிஷ் திஸ் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது பண்ணேன். நான் பிஏ சைக்காலஜி பண்ணேன். ஸ்கூல் டைம் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்னா என்ன, ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு மிடில் கிளாஸில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமோ அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான் சிப்ளிங்ஸ் வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு யங்கர் பிரதர் இருக்காரு. ஸோ அதனால ஒரு 4 பேர் வீட்டில் இருந்ததுனால நம்ம இந்த வீட்டில் இந்த பட்ஜெட்டில் வாழறது எப்படின்னா, அந்த தீபாவளி பொங்கலுக்குலாம் நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே அந்த அந்த ப்ராப்பர் சைல்டுஹுட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்மா அப்பாவோட எல்லா கஷ்டங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் தான் எல்டர் டாட்டர்ன்றதுனால அவங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, அவங்க எல்லாம் எவ்ரிதிங் சண்டை சந்தோஷம் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ சின்ன வயசுல குடும்ப பொறுப்பு கொஞ்சம் நிறைய இது பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் இந்த +1 +2 படிக்கிற சமயத்தில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்பாவுக்கு வந்தது. அப்பா கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுலலாம் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஸோ அதனால ரெகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர். அந்த சம்பளம் ப்ளஸ் இந்த 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 இதெல்லாம் பிஸ்னஸ்லலாம் அவர் நிறைய ட்ரை பண்ணுவார். சும்மாவே இருக்க மாட்டார். வேலை பார்த்து கொண்டு வந்தால் அது போதும், பட் அது பத்தாது அவருக்கு நிறைய பேஷன் இருந்தது, அம்பிஷன் இருந்தது. ஸோ அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் எதாவது பண்ணுவார், அதில் எதாவது லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அது பேக்கப் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ரெகுலர் லைஃப் கொஞ்சம் பாதிப்பு ஆச்சு. தென் ஐ தாட் ஓகே நவ் ஐ ஹாவ் டு கெட் இன் டு பிக்சர் அப்படின்ட்டு நான் வந்து சினி ஃபீல்டில் என்டர் ஆனேன். ஓகே. ஏன்னா நான் எப்போ கிராஜுவேட் முடிச்சு எப்போ வேலைக்கு போய் எப்போ சம்பாதிக்கிறது நேரம் இல்லை. இது வந்து எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பிடிச்ச இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல, குடும்ப சூழ்நிலைக்காக வந்தீங்க அப்படி சொல்லிக்கலாமா? குடும்ப சூழ்நிலை தான். பட் ஐ ஹேட் திஸ் ஒரு ஆக்டிங்ல எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு. பட் ரொம்ப பேஷனேட்டா இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்லாம் இருந்தது கிடையாது. ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு நல்லா படிச்சு நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் மேபி இன்னும் எங்க அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல இருந்திருந்தாருன்னாக்கா மேபி நான் இந்த ஃபீல்டே நான் எடுத்துருக்க மாட்டேன். யூ வுட் ஹேவ் அந்த பெர்ஃபெக்ட் காலேஜ் லைஃப் வந்திருக்கும், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு. ஓகே. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் எஸ் லைஃப் அதுக்கப்புறம் வேற மாதிரி போயிடுச்சு. பட் காலேஜ் லைஃப் எல்லாம் மிஸ் பண்ணீங்களா? அதாவது ரெக்ரெட் இருந்துச்சா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம்? ரெகுலர் காலேஜ் வந்து தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஆக்சுவலா ரெகுலர் காலேஜ் போக முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருந்திருக்கு எனக்கு. என்னடா இது நம்ம ரெகுலர் காலேஜ் போகலையே அப்படின்ட்டு. இப்போ கூட நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் சொன்னேன், ஒரு பிஹெச்டி ஒன்று பண்ணணும், நான் ஆனால் ரெகுலர் காலேஜ் போட்டுப்போம் அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்ன அப்படின்னாரு என்கிட்ட என் ஹஸ்பண்ட். உனக்கு வேலையே இல்லையா உனக்கு, போகிறோம் அப்படின்னாரு. அது நான் ஐ வுட் லவ் டு கோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு படிக்கிறதுக்கு வயசு இல்லை. It's not about studying. You get liberated. Education வந்து நமக்கு நிறைய லிபரேஷன். நம்மளுடைய நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. அதனால தான். ஓகே, கிரேட். ஸோ நினச்ச மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் கிடைக்கல, பட் ஸ்டில் சினிமாவில் வந்துட்டு ஒரு பிரபலமான ஃபேஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு இப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், நம்ம என்ன மாதிரி நடிக்கலாம், நம்ம வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கலாமா, இல்லை இப்படி நடிக்கலாமா, இல்லை நம்ம கிளாமர் ரோல், அப்போவே உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சா, இல்லை ஃப்ளோவாக தான் போனீங்களா? என்ன வருதா கிராப் ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, ஒன்றும் ஒரு பிளான் கிடையாது. நம்ம ஹீரோயினாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. ஓகே. அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு வருஷம் 1.5 வருஷம் ரிலீஸ் ஆகலை. அந்த சமயத்துலலாம் இப்போ நம்ம தினத்தந்தியில தான் வந்து நட்சத்திர பேட்டின்னு சொல்லிலாம் எடுப்பாங்க, நியூ ஃபேஸா எடுப்பாங்க. அதுல நம்மளுடைய போட்டோகிராஃப் போட்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க. வீட்டு அட்ரஸும் போடுவாங்களா? அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். லெட்டர் அப்பதான் வரும். அந்த சமயம் இந்த இப்ப நடக்கிற கூத்தெல்லாம் இல்லையே, ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாலாம் அந்த டைம்ல இருந்ததுல ப்ரொடியூசர் டைரக்டர்ஸுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகும் அப்படின்றதுனால வீட்டு அட்ரஸோட தான் இருக்கும். அதே மாதிரி ஃபேன்ஸ் யாராவது வந்து லெட்டர்ஸ் போடணும்னா அந்த நம்பர் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிருவாங்க, போஸ்டல்லையே அனுப்பிச்சிருவாங்க. அப்பெல்லாம் கார்டு, போஸ்ட், லெட்டர், இன்லண்ட் லெட்டர் இதில் தான் வரும்.
ஸோ அதனால் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. பட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஓகே. ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் திரும்ப 1, 2 அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ம். முதல்ல வந்த படம் வந்து அதாவது ஹிட் ஆன படம் தலைவாசல்னு ஆயிடுச்சு. Yeah. ஸோ ஃபஸ்ட்டு ஹிட்டு அது அந்த படம் வந்ததுனால இது கொஞ்சம் ம். லேட்டாக வந்ததுனால அந்த ரூட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போய் இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி சுற்றி வளைச்சு இப்படி போகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஓகே. ஒன்ஸ் அண்ட் தென் கிளாமர் ரோலும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ, அந்த டைம்ல வந்துட்டு வாட் வாஸ் யுவர் மைண்ட் செட்? ஓகே நம்ம போறோம், இது நம்ம கரெக்ட்டா தான் போறோம் அப்படின்னு தோணுச்சா? இல்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பெரிய ஆக்ட்ரஸ் ரோல் நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் இருந்துச்சா? ஆர் யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ஜாப்? இல்லை அது அந்த சமயமே நான் வந்து பாலுமேந்திர சார் கூட நடிச்சிருக்கேன், Yes, ஒரு yes, yes. டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன், பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன், ம். ஜாதிமல்லின்னு ஒரு படம் அதில் வந்து நான் கேரக்டர் பண்ணேன். ஆனால் கிளாமர் தான் பிடிச்சிருந்துச்சு எல்லாரும். அதுக்கு தான் மேம் அதுக்கு வாங்க மேம். அப்போ ஒரு ஹைப் குடுத்துருப்பாங்கல்ல. ஆமா, இதுக்கு மோர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அது. அப்போ அந்த சமயம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி லைவா அதாவது மேக்கப் இல்லாம எண்ணெய் தடவி ஜட பின்னி அப்படிலாம் இப்போ கிடையாது. அப்போ ஆள் பார்த்தாலே அப்படி இருக்கணும், ஹைட்டு பர்சனாலிட்டி இதெல்லாம் இருக்கணும். ஐ வாஸ் லைக் தட். எல்லா காஸ்டியூம்ஸ், கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸு, மேக்கப், சாங்ஸ் இதெல்லாம் ஹிட் ஆனது. அது ஒரு மாதிரி கமர்ஷியலாக இருந்துச்சு அந்த சமயம் சினிமா. ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து ஹீரோயின்ஸுக்கு வந்து இந்த ரொம்ப நல்ல கேரக்டர், ஹீரோயின் பேஸ்ட் கேரக்டர்லாம் வந்து ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு இருந்தது. எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஆரம்பத்துலேயே. நான் ஆத்மான்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஒரு சாமி பாட்டு தான் பண்ணேன். அது சாமி பாட்டில் வந்து அது கூட வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் வந்து தேர் ஆல்சோ தே சா மை ஃபிகர் தான். யூ ஆர் சோ ஹாட். அது அந்த டைம்ல யூ ஆர் சோ ஹாட். ஆமா, அது அந்த சமயத்துல உள்ள ஹைட்டா இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தே டோன்ட் வாண்ட் ஹைட், பர்சனாலிட்டி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தேவை இப்ப ஹீரோஸ்க்கே அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி பாக்குறாங்க இப்போ. ஓகே. அந்த சமயத்துல ஹைட்டு பார்ப்பாங்க, ஃபிகர் பார்ப்பாங்க, அந்த ஹார் கிளாஸ் ஃபிகர் இருக்கா பார்ப்பாங்க, லெங்தி லெக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, மூக்கு ஷார்ப்பா இருக்கா பார்ப்பாங்க, கண்ணு மெயினா கண்ணு அழகா இருக்கா பார்ப்பாங்க, ப்ரொஃபைல் நல்லா இருக்கா பார்ப்பாங்க, எல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. பட் ஸ்டில் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். எப்படி மேம் அது நீங்க உங்களுடைய ஃபிகரை மெயின்டைன் பண்றதுக்கு தான் மெனக்கெடுவீங்களா? அது எப்படி இயற்கையா அமைஞ்சதா இப்படி? இல்லை அது இயற்கையாக தான் இருந்தது. பட் அது வந்து இம்ப்ரவைஸ் ஆனது நல்லா. வந்து டான்ஸ் நிறைய பண்ணுவேன். ஓகே. டான்ஸ் கிளாஸ் போவேன், ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் போவேன், கலரி கிளாஸ் அந்த மாதிரி. வந்து அந்த சமயத்தில் எல்லா கலைகளையும் படிக்கணும். நீங்கள் சினிமாவில் என்ட்ரு ஆகிறீங்களா, அப்போ உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ட்டுவாங்க. ஸோ எல்லாமே கற்றுக்கிறதுனால அதுவே நேச்சுரலி ஃபிட்னஸ். உங்களுக்கு கற்றுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது கற்றுக்கிட்டேன் நான். அதே மாதிரி அம்மா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா கற்றுக் கொடுக்கல, மீன் அம்மா கிளாஸில் போட்டாங்க பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே இருந்ததுனால இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அப்படியே பாடியும் மெயின்டைன் ஆச்சு. ரொம்ப ஓவர் டயட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்பவும் நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். என்ன நார்மலாக எப்படி இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் கிடையாது. நார்மல் ஃபுட் என்னவோ அதுதான் சாப்பிடுவோம். பட் ஆக்டிவாக இருக்கும், நிறைய ஒர்க்.